வணக்கம். நான் டாக்டர் அனுஷ்கா. கேஎம்எம்சி மருத்துவமனையில் ஜூனியர் ரெசிடென்டாக பணிபுரிந்து வருகிறேன். நவம்பர் 17ஆம் தேதி நேஷனல் எபிலெப்சி டேவாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அவர்களுடைய வாழ்வாதாரமும் குடும்ப சூழ்நிலையும் பாதிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, இந்த வலிப்பு நோயை குறித்து நம்முடைய சமுதாயத்தில் ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலும் இருக்கின்றன. வலிப்பு நோய் பற்றி பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டியவை பற்றியும் நம்முடைய கேஎம்எம்சி மருத்துவமனையில் நரம்பியல் நிபுணராக பணிபுரியும் டாக்டர் நோயல் ஜேம்ஸிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் டாக்டர். வலிப்பு நோய் என்றால் என்ன? அது எதனால் வருகின்றது? வலிப்பு நோய்ங்கிறது மூளையில உள்ள மின்சார மாற்றங்கள்னால வருது. அதை நம்ம ஷார்ட் சர்க்கியூட் அப்படி புரிஞ்சுக்கலாம். ஸோ வலிப்பு நோய் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அது பிறப்பு காயங்கள்னால வரலாம். பிறக்கும் போதே ஆக்சிஜன் மூளை கிடைக்காம, அதான் பிறப்பு காயம்னு சொல்றது. மரபணு சார்ந்த காரணங்களால வரலாம். இல்லை ஏதாவது வயசானவங்களுக்கு பொதுவாக ஸ்ட்ரோக் முன்னாடி வந்துச்சுன்னா அந்த தழும்புலேருந்து வரலாம். இல்லை மூளை டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ்னால இருந்து வரலாம். இல்லை சில போதைப் பொருட்கள், எஸ்பெஷலி ஆல்கஹால், அது குடிச்சு அதில் வித்ட்ராயலில் இருக்கும்போது அது குடிச்சு நிறுத்தின உடனே அந்த இம்மிடியேட் 1 or 2 days வரலாம். இப்படி பல காரணங்கள் இருக்குது வலிப்பு நோய் வர்றதுக்கு. அப்போ ஒரு பேஷண்ட்க்கு வலிப்பு நோய் வரும்போது அவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் வரலாம்? வலிப்பு நோய்ங்கிறது பலவிதமான வெளிக்காட்டுதல்களை கொண்டது. சில பேஷண்ட்ஸுக்கு பெரிய வலிப்பு வரும். பெரிய வலிப்புங்கிறது கை கால் உதறிக்கும், நுர தள்ளும், வாய் ஒரு பக்கம் இழுத்துக்கும், தலை ஒரு சைடு திரும்பிக்கும், அப்புறம் கண்ணு மேலே பார்ப்பாங்க. சில வேளையில தங்களை தான் அறியாமல் யூரின் பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வரும்போது கீழே விழுவாங்க. எங்கேயாவது நின்று ஹைட்டான இடங்கள்லாம் வேலை செஞ்சாங்கன்னா பெரிய அடிகளும் ஏற்படலாம். அதை தவிர சின்ன வலிப்புன்னு சொல்கிற மாதிரி நிறைய டைப் ஆஃப் சீஷர்ஸ் இருக்குது. அது பேஷண்ட் வெளியே பார்க்கறது மாதிரி ரொம்ப கை கால் உதறலாம் செய்யாது. ஆனால் சுயநினைவு இல்லாமல் எங்கேயாவது பார்த்துட்டு இருப்பாங்க. சின்ன கை கால் அசைவுகள் மட்டும் இருக்கலாம். இல்லை ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் பேசக்கூட செய்யலாம், எங்கேயாவது நடந்து கூட போகலாம். அந்த மாதிரி வலிப்புகளும் இருக்குது சின்ன வலிப்புன்ற கேட்டகரியில். ஸோ அது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அது வேற பல்வேறு விதமான வலிப்பு வரலாம். இந்த வலிப்பு நோய் வரும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க என்னென்ன செய்யணும்? ஸோ வலிப்பு நோய் வரும்போது பக்கத்தில் இருக்கவங்க பேஷண்ட் சேஃபான என்விரான்மெண்ட்ல இருக்காங்களான்னு பார்த்துக்கணும். முதலாவது பக்கத்தில் ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஷாக் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு, ப்ளக் பக்கத்தில், இல்லை ஏதாவது ஒயர் லூஸாக இருக்கு அப்படின்னா ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் ரெண்டாவது பேஷண்ட் புரைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த டைமில். ஸோ பேஷண்ட்டை ஏதாவது ஒரு சைடு, ப்ரிஃபரபிளி லெஃப்ட் சைடு அப்படி திரும்பி படுக்க வச்சுக்கணும். பேஷண்ட்டை மென்மையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து ஹேண்டில் பண்ணக்கூடாது அந்த வலிப்பு வர்ற டைமில். பொதுவாக வலிப்பு ஒரு 2-3 மினிட்ஸில் அதுவாக நின்றுடும். அது வரைக்கும் லெஃப்ட் சைடு திரும்ப படுக்க வச்சுட்டு என்விரான்மெண்ட் மட்டும் சேஃபாக இருந்தான்னு பார்த்துக்கிட்டா போதும். அப்போ இந்த வலிப்பு வர நேரத்தில் சிலர் அந்த இரும்பு கொடுக்கறது, சாவி கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் சரியா? ஸோ இரும்பு கொடுக்கறதுனால வலிப்பு நிற்காது. அதுவாக யூஸ்வலாக 1 or 2 மினிட்ஸில் 1 to 3 மினிட்ஸில் நின்றுடும். ஆனால் இரும்பு மாதிரி ஏதாவது அதை தவிர ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸும் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதனால அவங்கள காயப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வலிப்பு வந்துட்டு இருக்கிற டைமில் வாயில் தண்ணியோ இல்லை ஏதாவது லிக்விட்ஸ் எதுவாக இருந்தாலும் வாயில் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஒரு சைடு திரும்ப படுக்க வச்சு முடிகிற தடவை வெயிட் பண்ணணும். ஏதாவது சில பேஷண்ட்ஸுக்கு ஸ்ப்ரே ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க வலிப்பு வரும்போது அடித்து நிறுத்துறதுக்கு. அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர இரும்பு கொடுக்கறது மாதிரியோ இல்லை வாயில தண்ணி ஊத்துறது மாதிரி, இல்லை ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து பேஷண்ட் அமுக்குறது மாதிரி அமுக்கி பிடிச்சி வைக்கிறது, அதனால எலும்பு முறிவோ இல்லை இந்த ஷோல்டர் டிஸ்லோகேஷன்ஸ் அதெல்லாம் வரலாம். அதுவும் பண்ணக்கூடாது. ஓகே. வலிப்பு நோய் உள்ள பேஷண்ட்ஸ் எந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் வெளியே போகும்போது? வலிப்பு நோய் உள்ள பேஷண்ட்ஸ் முதலாவது கரெக்டான டைம்ல டேப்லெட்ஸ் எடுக்கணும். டைமிங்ஸ் ரொம்ப மாற்றக்கூடாது. ஒரு நாள் காலையில், அடுத்த நாள் மத்தியானம். கரெக்டாக ஒரு டைமில் எடுக்கிறாங்கன்னா அதே டைம் அடுத்த நாளும் எடுக்கணும். நியர்லி த சேம் டைம், ஒரு 1/2 hour கேப் இருக்கலாம். அதை தவிர்த்து கரெக்டாக தூங்கணும். அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 hours ஒரு நைட்டு தூங்கணும். அப்புறம் ரொம்ப ரிஸ்கி ஆக்குபேஷன்ஸ், அதாவது கடலில் நீச்சல் அடிக்கிற மாதிரி வேலையோ இல்லை ரொம்ப ஹைட்ஸில் இருந்து செய்யக்கூடிய வேலைகள், அதாவது சுயநினைவு கொஞ்ச நேரம் போனாலும் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய வேலைகளில் சேரக்கூடாது. ப்ரிஃபரபிளி அவாய்ட் பண்ணணும். மற்ற மாதிரி இந்த ஆல்கஹால் போன்ற போதைப் பொருட்களை ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட் பண்ணணும். அது யூஸ் பண்ணவே கூடாது. அதை தவிர்த்து வேற எங்கேயாவது போனாங்கன்னா அதுக்குரிய வலிப்புக்குள்ள டேப்லெட் சேமே பேக்லேயோ இல்லை பாக்கெட்லேயோ வச்சுக்கணும். ஒரு கார்டு, இந்த மாதிரி எபிலெப்சி இருக்குது,
இது வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதுக்குள்ள ஸ்ப்ரே உண்டு. எபிலெப்சி ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா அந்த டைம்ல சீசர்ஸ் வந்துச்சுன்னா ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு ஸ்ப்ரே உண்டு. அதையும் வந்து பாக்கெட்ல வச்சுக்கலாம். அப்போ யாருக்காவது வரும்போது பக்கத்துல உள்ள பைஸ்டாண்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வசதியா இருக்கும். வலிப்பு நோயை கண்டறிவதற்கு என்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்? ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கும்போது வலிப்பு எந்த இடத்துல இருந்து மூளையில இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அது காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று ஹை ரெசல்யூஷன் எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் இஇஜி டெஸ்ட்டுமே எந்த இடத்துல இருந்து மூளையில உள்ள அந்த மின்சார மாற்றங்கள் ஏற்படுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி எப்போ வலிப்பு நோய் மாத்திரைகளை வந்து நிறுத்த முடியும் அப்படிங்கிற டிசிஷன் மேக்கிங்க்குமே வந்து இஇஜியும் எம்ஆர்ஐயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வலிப்பு நோய் மற்றும் வலிப்பு நோய் போன்ற சந்தேகத்திற்குரிய அந்த அசைவுகள், சுயநினைவு இழப்பு அதெல்லாம் கண்டறிவதற்கு உரிய எம்ஆர்ஐ ஸ்கேன், இஇஜி போன்ற வசதிகள் வந்து கேஎம்எம்சி மருத்துவமனையில் இருக்குது. வலிப்பு நோய்ங்கிறது வந்து ஒரு ஸ்டிக்மா காஸ் பண்ணுறவோ இல்லை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நோயோ இல்லை. அதை வந்து சரியான விதத்தில் ட்ரீட் பண்ணி சப்போர்ட் பண்ணால் அவங்களும் வந்து மற்ற இதர பாப்புலேஷன் மாதிரி நார்மல் லைஃப் வாழ முடியும். அவங்களாலையும் சேஃபான சில ஆக்குபேஷன்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற வேலைகளில் வந்து சேஃபாக மற்ற பீப்புள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணவும் முடியும். ஸோ இதற்குரிய வசதிகளை வந்து இந்த நரம்பியல் துறையிலும் அது அலைடு சயின்சஸ் பேராமெடிக்கல் சப்போர்ட்டுமே இந்த கேஎம்எம்சி மருத்துவமனையில் நல்ல முறையில் செயல்பட்டு வருது. வலிப்பு நோய் குறித்த கருத்துக்களை பொதுமக்களுக்கு எடுத்து கூறியதற்கு நம் மருத்துவமனை சார்பாக டாக்டர் நோயல் ஜேம்ஸ் அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.